அடுத்ததான் நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது அரிமா நம்பி படத்துடைய பிரஸ் மீட். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் சங்கர். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஏஆர் முருகதாஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆல்பம்ஸ்க்கு வந்துட்டு சூப்பரான மியூசிக்லாம் போட்டு நம்மள ரசிக்க வச்ச ட்ரம் சிவமணி அவர்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிக்கு வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தோட டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரிமா நம்பின்றது படத்துல ஹீரோவோட கேரக்டரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒன்று வந்து படத்தோட பிகினிங் போது ஆரம்பிக்கும் போது நிறைய படங்கள் வரும்போது நம்ம வந்து படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் வைக்கும் போது தான் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் வேணும் அப்படின்னு நிறைய டைட்டில்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த டைட்டில் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மாஸ் ஹீரோ ஒரு 10 பேர் அடிக்கிறது அந்த மாதிரி டைப் கிடையாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் முதலே இந்த மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு பொண்ணு ஒரு பையன் சென்னை சிட்டியில் எப்படி இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் பார்த்தா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அப்படி தான் ஒரு படத்தில் ரியாக்ட் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து நம்பிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நம்பி. ஸோ அரிமா நம்பி அப்படின்னா அரிமான சிங்கம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு மெட்டஃபர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு தனக்கு வரும்போது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வரும்போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் கதையோட இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிற ஒருத்தரால் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கற்பனை கதை தான். பட் லாஜிக் தவறாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் படத்தில் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற விஷயம் செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் போட்டு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்கோம். ஸோ அந்த விதத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஓவர் த வீக்கெண்ட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் படம். ஸோ தானு சார் எனக்கு வந்து இந்த படம் அரிமா நம்பி படத்தை வந்து பண்ணோன்னு சொல்லி இது பண்ணி டைரக்டர் சார் வந்து என்னை மீட் பண்ணோம். அவர் ஸ்டோரி சொல்லும் போதே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ரியலி லாக் அண்ட் ஹோல் டீம் அருமையான ஒரு டீம் இது. அதுவும் ஒவ்வொரு பாடலையும் வந்து அழகாக ஆர்டி சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே போல் விக்ரம் பிரபு அவங்க சிவாஜி அண்ணனுக்கும் வாசிச்சிருக்கேன், பிரபு அண்ணனுக்கும் வாசிச்சிருக்கேன், இப்போ விக்ரம்க்கும் வாசிக்கிறேன். அண்ட் பிரியானந்த் ஆல்சோ done a very well. Whole team, it was lovely. And I have to thank my music team. And we really worked and especially பேக்ரவுண்டில் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஏதாவது கொஸ்டின்ஸ் என்ன இருக்கா, ஏன் ஒத்த அடி அடிக்கலன்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வந்து என்ன தேவையோ அதுதான் அங்கே இது பண்ணோம். நெக்ஸ்ட் இதில் வரும் டெஃபினட்டாக எங்கள் பேஸ் பிஜிஎல்லாம். ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள். அரிமா நம்பி படம் வந்துட்டு சூப்பரா ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு. இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியா ஆனந்த். இவங்க ரெண்டு பேரும் அட் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரீன்ல பேரா பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நார்மலி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போய் ஒரு படத்தை பத்தி பேசணும்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, படம் எப்படி நிஜமாவே நல்லா வந்திருக்கான்னு யோசிப்போம். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும் எல்லாருமே. அண்ட் யுனானிமஸா நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடிலேருந்தே தானு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஸோ தட் says a lot. I'm seeing a lot of happy faces. என்னோட பேச வந்தப்போ நிறைய நல்ல காமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் I really hope that இங்க யாராவது பார்க்காதவங்க அந்த படத்தை போய் பாருங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு டீமா நிறைய உழைப்பு இந்த படத்துக்கு, அதுவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஃப்ரம் பிகினிங் டில் எண்ட். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எப்போவுமே எவ்ரி டே பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த அப்ரிசியேஷன்லாம் கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு பிக் ஜேர்னி இது. அண்ட் ஒரு நாள் 2 நாளில் தட் ஆக்சுவலி ஒரு ஷோலேயே தெரிஞ்சிருது என்ன 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 ஃபீட்பேக்குன்னு. ஸோ அதுவும் இப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருக்க போது அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் ஃபார் லைக்கிங். நாங்கள் செஞ்ச ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, எங்களுக்கு எப்படி வந்து சேரணுமோ அப்படி சேர்ந்துருக்கு. ஸோ அதில் பெரிய சந்தோஷம். அண்ட் சிவமணி சார், அவர் ஆக்சுவலி இந்த படம் வந்து சும்மா வெறும் விஷுவல் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கில்
சவுண்டை வச்சு விஷுவல் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆனந்த் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர். பட் நான் ஸ்கிரிப்ட் கேட்க போதே இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தார் அவர் அப்போவே. ஸோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்தார். நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததால் அவரோட ஒரு நல்ல வேவ் லென்த் ஐ குட் மேட்ச் அப். அண்ட் எங்களுக்கு ஐ திங்க் ஒரு 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 நல்ல ரேப் இருந்துச்சு த்ரூ த ஷூட்டிங். ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆனந்த் அண்ட் பிரியானந்த், பண்டில் ஆஃப் எனர்ஜி. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அவங்க ஒரு டியூரசல் பேட்டரி ஆட்டம் தான் சொல்ல முடியும். வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹர் ஆல்சோ. அண்ட் ஆர்டி சார் இந்த படத்தை வந்து எப்படி நாங்கள் யோசிச்சோமோ அதோட பெட்டராக எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஹி இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குரூப்லேயே. ஸோ என்டையர் டீமுக்கு இது பெரிய தேங்க்ஸ். அண்ட் எப்பவும் கேட்குற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பும் ஆதரவும் கேட்குறேன். ஃப்ரீயாக கேட்கல, நாங்கள் செய்கிற உழைப்புக்கு தான் கேட்குறோம். ஸோ தேங்க்யூ. எப்போவுமே சப்போர்ட் இருக்கணும். தேங்க்யூ.